ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு முயலும் கரடியும் அந்த கதை சொல்ல போகிறேன். வாங்க கேட்கலாம். ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்த காட்டில் ஒரு அழகான முயலும் பொல்லாத கரடியும் இருந்தது. அந்த முயல் எப்பயுமே சுறுசுறுப்பாக தன்னோட வேலைகளை கரெக்டாக செய்யும். ஆனால் இந்த கரடி இருக்குல்ல, சரியான சோம்பேறி. தனக்கான உணவுகளை கூட அது தேடி சாப்பிடாது. மற்ற விலங்குகள் எடுத்துகிட்டு வர உணவை அந்த விலங்குகள்கிட்ட சண்டை போட்டு அந்த விலங்குகளை அடித்து போட்டுட்டு அந்த உணவுகளை இந்த கரடி எடுத்து சாப்பிட்ரும். வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கும். இதுதான் அந்த கரடிக்கு எப்போதுமே வேலையாக இருந்தது. அதனால் அந்த காட்டில் இருக்கிற விலங்குகள் யாருக்குமே இந்த கரடியை பிடிக்கலை. அந்த கரடி ரொம்ப பொல்லாத கரடி. இது தன்னோட உணவு கூட தேடி சாப்பிடாம எல்லாரையும் கொடுமைப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் இந்த கரடி மேலே கோபமாக இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு பறவை தன்னோட முட்டைகளை வேரோட மரத்துக்கு எடுத்துக்கிட்டு போச்சான். அப்போது இந்த கரடி வழியில் பார்த்துட்டு அந்த முட்டைகள்லாம் எனக்கு வேணும் கொடுன்னு சொல்லி சண்டை போட்டுச்சு. ஆனால் அந்த பறவை இது என்னோட குழந்தைகள், இதை நான் தரமாட்டேன்னு சொல்லி அந்த பறவை சொல்லிச்சு. ஆனாலும் அந்த கரடி கேட்காம அந்த பறவைக்கிட்ட சண்டை போட்டு அதோட முட்டைகளெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பறவையை அடித்து போட்டுருச்சு. பறவையே, என்னை பற்றி இப்பயாவது உனக்கு தெரிஞ்சுதா? நான் கேட்டப்பயே நீ கொடுத்துருக்கலாம்ல. இப்போ உன்னோட நிலைமைய பாரு. இதே மாதிரி இந்த கரடி எல்லா விலங்குகளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் அந்த குட்டி முயல் நிறைய விறகுகளை எடுத்துட்டு வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிச்சான். அதை பார்த்த கரடி, முயலே, என்னைய நிம்மதியா தூங்க விட மாட்டியா? இது என்ன குச்சிகளை எடுத்துட்டு வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கியே, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? கரடி அண்ணா, இன்னும் கொஞ்ச நாளில் பனிக்காலம் ஆரம்பிக்க போகுது. பனிக்காலம் வந்துருச்சுன்னா நம்ம உணவு தேடி வெளியில் போக முடியாது. அதிகமான பனி பொழியும் போது அதில் நம்ம இருக்க முடியாதுல்ல. அதனால தான் நான் மரத்தால் ஆன வீடு கட்ட போகிறேன். அட முட்டாள் முயலே, பனிக்காலத்துக்கு இன்னும் எவ்வளவோ நாள் இருக்கு. அதுக்குள்ள வீடு கட்டி நீ என்ன பண்ண போற? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. என்ன பாத்தியா? நான் எவ்வளவு சுதந்திரமா சந்தோஷமா சாப்பிட்டு சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கேன். ஆனா நீ எப்ப பார்த்தாலும் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற. உனக்கு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ தெரியல. நாளைக்கு நடக்க போறத நினைச்சு இன்னைக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க. இன்னைக்கு வாழ்க்கைய சந்தோஷமா வாழு. என்ன பாரு, நான் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியா படுத்து தூங்கி எழுந்திருக்கிறேன். கரடி அண்ணா, நம்ம உடம்பு வலிமையாக இருக்கும்போதே நமக்கு தேவையானதை நம்ம சேர்த்து வைக்கணும். அப்போ தான் நமக்கு முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி உணவு கிடைக்கிதுன்னு நம்ம உழைக்காம சோம்பேறியாக இருந்துட்டா நாளைக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் நான் இன்றைக்கே என்னுடைய வேலைகளையும் தேவைகளையும் செஞ்சணும். அட முட்டாள் முயலே, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. நீ திருந்தவே மாட்ட. வாழ்நாள் முழுசும் நீ வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இரு. நான் நிம்மதியா தூங்க போறேன். என்ன தயவு செஞ்சு தொல்லை பண்ணாத. உன்னோட வீட்டை அந்த சைடு போய் கட்டு. இங்கே இருந்து சத்தம் போட்டு என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்த உன்னைய கடிச்சு சாப்பிட்டுருவேன். ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோம்பேறி கரடி படுத்து தூங்கிருச்சான். அந்த முயல் தன்னோட முயற்சியை விடாம தொடர்ந்து வேலை பார்த்து தன்னோட வீடை அழகா கட்டி முடிச்சிருச்சான். அந்த காட்டில் இருந்த எல்லா விலங்குகளும் தனக்கான வீட்டை கட்டிக்கிட்டு தனக்கான உணவுகளையும் சேர்த்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே சந்தோஷமாக இருந்தாங்களாம். ஆனால் இந்த கரடி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிக்கிட்டே இருந்துச்சான். அந்த முயல் சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள்லயே பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சான். இந்த கரடி ரொம்ப நாள் தூங்கிட்டே இருந்து முழிச்சு பார்த்த உடனே அந்த காடே பனியால் நிறைஞ்சிருந்துச்சான். ஆஹா, பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சா? நம்ம எந்த உணவுகளும் சேர்த்து வைக்கல.
நம்ம வீடும் எதுவும் கட்டிக்கலையே, இப்போ நம்ம என்ன செய்கிறதுன்னு சொல்லி அந்த காட்டில் ஏதாவது உணவு கிடைக்குமான்னு தேடி அலைஞ்சிச்சான். ஆனால் பனி அதிகமாக பொழிஞ்சனால அந்த காடே பனியால் மூடிருச்சான். சாப்பிட எங்கேயுமே உணவு இல்லையாம். இந்த கரடிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப பசி மயக்கத்தில் அந்த முயல் வீட்டுக்கு வந்துச்சான். ஏ முயலே, கொஞ்சம் கதவை தர, வெளியில ரொம்ப பனியா இருக்கு, இங்க படுக்க கூட இடம் இல்லை. உன் வீட்டில் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீனா இந்த பனிக்காலம் முடிகிற வரைக்கும் நான் இங்கேயே இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த கரடி அந்த முயல்கிட்ட கேட்டுச்சான். அதுக்கு முயல் சொல்லிச்சான், கரடி அண்ணா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இந்த வீட்டை ஏன் அளவுக்கு மட்டும்தான் நான் கட்டியிருக்கேன். உங்கள் உருவத்துக்கு இந்த வீட்டில் நீங்கள் இருக்க முடியாது. ஏ முயலே, உனக்கு எவ்வளவு தைரியம்! நான் கேட்டும் கூட இந்த கதவை நீ திறக்க மாட்டேங்கிற. நான் மட்டும் உள்ள வந்தேன்னா உன்னைய கடிச்சு சாப்பிட்டுருவேன். ஒழுங்கா கதவை தர. கரடி அண்ணா, உங்களுக்கான நாள் எவ்வளவோ இருந்துச்சு. ஆனால் அந்த நாள்லலாம் நீங்கள் சோம்பேறித்தனமாக படுத்து தூங்கி வீணாக்கிட்டீங்க. அதைத்தான் நீங்கள் இப்போ அனுபவிக்கிறீங்க. ஏ முயலே, நான் உன்கிட்ட அறிவுரை கேட்கல. உன்னால கதவை திறக்க முடியுமா முடியாதா அப்படின்னு இந்த கரடி கேட்டுச்சான். அப்போ முயல் யோசிச்சு பார்த்துச்சான். இந்த கரடி இந்த சூழ்நிலையிலையும் தன்னோட குணத்தை மாற்றிக்கவே இல்லை, தன்னோட தவறை உணரவே இல்லை. இந்த கரடிக்கு இந்த நிலைமை சரியான முடிவு தான் அப்படின்னு அந்த முயல் நினச்சிட்டு அதுக்கப்புறம் கரடிக்கிட்ட எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துருச்சான். அந்த கரடி கத்தி கத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து போயிருச்சான். வேறு எங்கேயாவது உணவு கிடைக்குமான்னு போய் தேடி தேடி பார்த்து பசியில் ரொம்ப சோர்ந்து போய் மயங்கி கீழே விழுந்துருச்சான். அப்போ தான் இந்த கரடிக்கு புரிஞ்சிச்சான், நம்மளுடைய நாட்களை சோம்பேறித்தனமாக தூங்கி தூங்கி வீணாக்கிட்டோம். நம்மளும் முயல் மாதிரி முன்னாடியே எல்லாமே செஞ்சு வச்சுருந்தோன்னா இன்றைக்கி நிம்மதியாக சந்தோஷமாக அந்த வீட்டில் நம்ம இருந்திருக்கலாம். இதைத்தான் அன்னைக்கு முயல் சொல்லிச்சு. ஆனால் நான் தான் புரிஞ்சிக்காமல் தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு அதோட பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கரடி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நாம் எப்பயும் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. எப்பயும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நம்மளுடைய வேலைகளை செஞ்சு முடிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கதைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேவா குட்டீஸ்? தேங்க்யூ, பாய்.